This video sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ரோஸோட கட்டிங்ஸ் வந்து எப்படி போட்டு நல்ல வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதை எப்படி போடணும், என்ன மெத்தட் யூஸ் பண்ணா நல்ல ஒரு ரோஸ் பிளான்ட்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் ரோஸ் கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கட்டிங்ஸில் வந்து இந்த மாதிரி கார்னர்ஸ் இருக்கிற மாதிரி கட்டிங்ஸாக இருக்கணும். ஸோ கட்டிங்ஸ் எடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக அங்கங்கேயா கிளிசல் இல்லாமல் ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலோவேரா இருக்கு இல்லையா, கத்தாழை, அதை எடுத்து அதை வந்து கீழ் பாகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஷார்ப்பான ஒரு சிசரோ ஏதாவது வச்சு ப்ரூனரோ ஏதாவது வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு லீஃப் எல்லாம் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இடம் அப்புறம் மேல் பாகம் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மஞ்சள் தூளும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே, அதாவது இது ஒரு காயம் ஏற்பட்டால் என்ன போடும், அதே மாதிரி அது ரோஸ் அந்த குச்சிக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம அதுக்காக அதில் வந்து மஞ்சத்தூளை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இது மாதிரி எல்லா கட்டிங்ஸையும் எடுத்து நீங்கள் வந்து மண் கலவை வந்து நீங்கள் நார்மல் மண் வந்து ஒரு அளவு எடுத்தீங்க அப்படின்னா, 2 அளவு எடுத்தீங்க அப்படின்னா அது கூட கொக்கோபிட் ஓரளவு, சாண உரம் ஓரளவு, அப்புறம் வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் ஓரளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மண் கலவையை சின்ன க்ரோ பேக் ஏதாவது, ஓகேவா, சின்னதாக இந்த மாதிரி பிளாக் கலரில் க்ரோ பேக், இல்லை நீங்கள் உங்ககிட்ட என்ன கவர் ஏதாவது இருக்குதுன்னா அதில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அது வந்து ரூட் ஃபார்ம் ஆகுறது வரைக்கும் நீங்கள் அதை வந்து அந்த கவரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து ரீப்ளான்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கீழ்பாகத்தில் எல்லா குச்சியிலையுமே வந்து இது எடுத்துக்கோங்க, ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி லைட்டாக வந்து அந்த குச்சியை வச்சு அதில் குத்துனாலே ஓகே. ஓகேவா? அந்த ஆலோவேரா ஜெல் வந்து கீழ் பாகத்தில் கட் பண்ண இடத்துல பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் மேல் பாகத்தில் இந்த மாதிரி மஞ்சள் தூள் எங்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த மஞ்சள் தூளை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லா குச்சியிலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு குச்சி மட்டும் கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 4-5 குச்சி வச்சிங்கன்னா ஏதாவது 1-2 வந்து நல்லபடியாக இதாகி வரும். ஓகேவா? ஏன்னா இது வந்து பண்ணும்போது நல்ல மழை டைமாக பார்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ நான் இப்போ வந்து 2 ரோஸ் கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். அது 2 கவர்லையாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 2வது ரோஸ் கட்டிங், அதாவது 2வது பேக்கில் வைக்கிறது. பட் நான் வந்து இன்பிட்வீனில் ஒரு 2 or 3 days நாட் அவைலபிளாக இருந்ததுனால தண்ணி சரியாக ஊற்ற முடியல. ஸோ ஒரு பேக்கில் உள்ளது வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்னொரு பேக்கில் உள்ளது அழகாக முளைச்சி வந்துருந்துச்சு. நான் அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இது வந்து எனக்கு
1 month ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அழகாக முளைச்சி வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 1 month கூட இந்த கவர்லேயே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.